2024 நீட் எக்ஸாமினேஷன் எழுதி MBBS எடுக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களை, அவங்களுடைய அன்புக்குரிய பெற்றோர்களை, கொஞ்சம் மார்க்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு 500க்கு மேலே மார்க் வாங்கி இன்னொரு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணிட்டு இயர் வேஸ்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு சில பேரண்ட்ஸு தங்களுடைய குழந்தைகளை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் வந்து சீட்டு லாக் பண்ணிட்டு இருக்கிற டைம் தான் இது. இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் இந்த வீடியோவில் பேச போன விஷயம் அது நீங்கள் எப்படி எடுப்பீங்க அது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் 8 வருஷமா நீட் ஆசிரியராகி வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் சில உண்மைகள் தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு 500க்கு மேலே மார்க் வந்து 450க்கு மேலே மார்க் வந்து 400க்கு மேலே மார்க் வந்து அதுக்கப்புறமும் ஒரு வருஷமும் 2 வருஷமும் 3 வருஷமும் ரிப்பீட் பண்ணி ஆளாயிருந்தாலும் இன்னொரு வருஷம் கூட கொடுக்கறத பற்றி யோசிச்சு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட்டிலும் மேனேஜ்மெண்ட் சீட்டிலும் எல்லாமே அட்மிஷன் எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் சீட்டில் MBBS எடுத்து எதுக்கு படிக்கணும்? உங்கள் பிள்ளைக்கு பெருமை, மனிதாபிமானம், அதே மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரிலையன்ஸ், படிச்சு தான் நான் இந்த ஒரு டாக்டர் ஆனது அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங். இந்த ஒரு ஃபீலிங் எல்லாமே நமக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் கிடையாது. நான் எப்போதுமே மாணவர்களுடைய பெருமையை பற்றியும் அவங்களோட புகழை பற்றியும் மட்டும் யோசிக்கிற ஒரு ஆசிரியர் தான். அதனால்தான் இந்த விஷயம் கொஞ்சம் அது கசப்பானதாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் எடுத்துக்கோங்க. எதுக்கு பிள்ளைங்களை அவசரப்பட்டு காசு கொடுத்து MBBSக்கு அனுப்பி விடணும்? அப்போ நீங்கள் நினைப்பீங்க, எஸ்பெஷலி தமிழ் பேரண்ட்ஸ் நினைப்பீங்க, உங்களுக்கு அது சொல்லலாம், என் பிள்ளையோட ஏஜ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஏஜோட கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. போக வேண்டிய வழியை போகாமல் நம்ம தலையெழுத்தையும் விதியையும் சபிச்சு என்ன பிரயோஜனம் உண்டு? 2 வாட்டி நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ண முடியும், இல்லை உங்க பிள்ளைக்காக காசு செலவு பண்ணணும்னு நினைச்சிட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி பிள்ளைங்களை அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசிக்காமல் இருந்தால் நான் அதுக்கு கொடுக்குற பேரு திமிரு. அது மட்டும்தான். நான் இது சொல்லும் போது சில பேரண்ட்ஸுக்கு எல்லாம் என் மேலே கோபம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் அதை மைண்ட் பண்றது இல்லை. ஒரு சாதாரண குடும்பத்தில பேரண்ட் 20,000 ரூபாய் எல்லா செலவும் கழிச்சு எல்லா செலவுக்கும் அப்புறம் ஒரு 20,000 rupees எல்லா மாதமும் சேமிச்சு வச்சு பேலன்ஸ் வச்சு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு வருஷம் 2,40,000 தான் அவங்களோட பேலன்ஸ். 10 வருஷம் முடியும் போது அது 24 லட்சம் ஆகும். 20 வருஷம் முடியும் தான் 50 லட்சம், அதாவது 48 லட்சம் வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஆயிருந்தாலும் MBBS கோர்ஸ் முடிச்சு வரும்போது ஃபீஸ் மட்டும் 50 லட்சத்துக்கு மேலே வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பிள்ளைங்களை அனுப்பி விடணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20 வருஷம் 20,000 ரூபாய் மந்த்லி சேமிச்சு வச்ச ஒரு பேரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அமௌண்ட் தாங்க முடியும். இதெல்லாம் யாரு பார்க்க போறது? குழந்தையோட ஃபியூச்சர் தான் எனக்கு முக்கியம் அப்படி யோசிக்கிற பேரண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம பிள்ளைய இவ்வளோ பெரிய ஒரு கடனாளி ஆக்கணுமா? இனி இதையும் தாண்டி 500க்கு மேல மார்க் வாங்கிய மாணவர்களோட பெற்றோர்களும் 550க்கு மேல மார்க் வாங்கிய மாணவர்களோட பெற்றோர்களும் இந்த வருஷம் எப்படியாச்சும் என்னோட குழந்தைய MBBSக்கு அனுப்பி விடணும்னு யோசிச்சுட்டு 1.5 கோடி செலவு பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்ல அட்மிஷன் எடுக்க போறாங்க. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய் சேமிச்சு வைக்கிற ஒரு பேரண்ட், பேலன்ஸ் வைக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் வேணும் இந்த ஒரு 1.5 கோடியை திரும்பி எடுக்கிறதுக்கு. நீங்க பெற்று போற்றிய உங்கள் பையனை இல்லை பொண்ணை இவ்வளோ பெரிய ஒரு கடனாளியாக்கி நீங்க மாற்றணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க. 1.5 கோடி செலவு பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்ல அட்மிஷன் எடுத்த உங்க புள்ள ஒரு டாக்டராய் வெளியே வரும்போது
அந்த பிள்ளையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையோட மனிதாபிமானம் எந்த அளவுக்கு காயப்படும்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு டாக்டர் சமூகத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல எல்லாமே நம்ம பிள்ளைங்கள் கிட்ட நீங்க ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு பதில் உண்டு, எனக்கு நிறைய சமூக சேவை பண்ணணும், சமூகத்தில் நிறைய அப்பாவிகளான ஏழ்மை இருக்கிற வறுமை இருக்கிற ஆள்கள் உண்டு, அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அப்படி ஒரு டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறேன். அந்த புள்ளைய நம்ம ஒரு சோஷியல் கமிட்மெண்ட்டும் இல்லாம ஏழைகளான ஆள்களை கூட தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லாத செக்கப்பும் வச்சு கொடுத்து புளிஞ்செடுக்கிற ஒரு டாக்டர் ஆக்கி உங்க புள்ளைய மாற்றணுமா வேண்டாமா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அன்புக்குரிய பெற்றோர்களே, 50 லட்சமும் 1.5 கோடியும் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு வெறுத்தான ஒரு கோர்ஸாയി MBBS நான் யோசிக்கிறது இல்லை. உங்க பிள்ளைய வாழ்க்கையை பூரா கடனாளியாக்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு டாக்டராയി வளர வைக்கிறத விட நீங்க அவங்களோட பெருமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்க கையில் கொஞ்சம் காசு இருக்கலாம், பேங்க் லோன் எடுக்கலாம், உங்களோட இடம் வித்து உங்களுக்கு காசு எடுக்கலாம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனாலும் இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது கடவுள் சப்போர்ட் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் வராது. காரணம் நீங்க பண்றது ஒரு கரெக்டான மெத்தடு கிடையாது. உங்களுக்கு அது பேசலாம், அது ரொம்ப ஈஸி, என் பிள்ளையோட வாழ்க்கை அப்படியெல்லாம். நீங்க கடவுள் ஆகாதீங்க. நம்ம பிள்ளையோட ஆயுளும் வாழ்க்கையும் எல்லாம் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்களோட ஆயுளும் வாழ்க்கையும் எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த மாதிரி காசு செலவு பண்ணும்போது 2 வாட்டி யோசிச்சு நீங்க பண்ணுங்க. உங்க புள்ள மருத்துவராய் வாழ வேண்டிய அந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கை சூப்பராகணும்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS எடுக்கணும். அது ஊட்டி மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கவர்மெண்ட் சீட்டில் படித்த ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் தலை தூக்கி பிடிச்சு நடக்கலாம். படிச்சு குவாலிஃபிகேஷனுடன் தான் நான் MBBS எடுத்ததுன்னு அந்த புள்ளைக்கு பெருமையுடன் யோசிக்கலாம். அது அந்த புள்ளையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக்கும். அந்த புள்ளைக்கு சமூகத்தில் வறுமை அனுபவிக்கிற நிறைய ஏழைகளான நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு சமூக சேவை மனசு டெவலப் பண்ணிய ஒரு டாக்டராய் உங்க புள்ள நாளைக்கு மாறும்போது அது கொடுக்கிற ஒரு பெருமை உண்டு. அதுக்கு பதிலாக ரத்தம் உறிஞ்சு குடிக்கிற டிராக்குலா மாதிரி ஒரு டாக்டராய் நமது பிள்ளையே எதிர்காலத்தில் சமூகம் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும், எத்தனை வருஷம் ரிப்பீட் பண்ண வேண்டி வந்தாலும் உங்க பிள்ளையோட நெஞ்சுக்குள்ள MBBS ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அந்த புள்ளைய நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ண வைங்க. அது வழி MBBS சீட்டு அந்த புள்ள வாங்கியதுக்கு அப்புறம் அந்த புள்ளைக்கு எந்த ஒரு பாரமும் தலையில் இல்லாமல், கடனாளியோட ஒரு மனசு இல்லாமல் அழகா சூப்பரா ஸ்கில் டெவலப் பண்ணி வந்த ஒரு நல்ல டாக்டராய் சமூகத்துக்கு சேவை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, நல்லா காசு சம்பாதிச்சு அவங்களாலே உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும், அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சூப்பரா முன்னாடி கொண்டு போக முடியும். கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியவங்க, 300க்கு மேலே 400க்கு மேலே எல்லாம் மார்க் வாங்கியவங்களும் இன்னும் வாய்ப்பு கொடுங்க. ஏன் இப்படி எல்லாம் நீங்க அவசரப்படுறீங்க? இவ்வளவு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு அனுப்பி விடுனா பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் உண்டு. அது என்னது? இது என்னோட குழந்தையோட விதி, பரவாயில்ல, இதுதான் கடவுள் நிச்சயம். எப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியும்? இவ்வளவு காசெல்லாம் செலவு பண்ணி அனுப்பி விடுனா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இது என்னோட குழந்தையோட தலையெழுத்து, விதி அப்படி சொல்லுவாங்க. நம்ம வண்டிக்கு முன்னாடி குதிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயதுக்கு அப்புறம் தலையெழுத்து விதின்னு சொல்லக்கூடாது. உங்கள் அன்போடு ஜால்.